Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெப்சைட்ல ரெண்டு நியூ நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இணையவழி கலந்தாய்வில் கலந்து கொள்ளும் பொதுப்பிரிவு விண்ணப்பதாரர்களுக்கான தகவல்னு கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கான இன்ஃபர்மேஷன் தனித்தனியாக கொடுத்திருக்காங்க. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். 7.5 ரிசர்வேஷன் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தோம். இப்போ அதுக்கான சொல்யூஷனும் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெனரல் கவுன்சிலிங் வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜென்ரல் அண்ட் வொகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வந்த எல்லாருமே வந்து கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கவுன்சிலிங் அப்படின்றது அகாடமிக் ஸ்ட்ரீம் வொகேஷனல் ஸ்ட்ரீம் ரெண்டுக்கும் சேர்த்து தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவலாக எல்லாருக்குமே வந்து மெயிலுமே அனுப்பியிருப்போம், மெசேஜுமே அனுப்பியிருப்போம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களை பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள், திருப்பி தர இயலாத கலந்தாய்வு கட்டணம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கவுன்சிலிங் ஃபீஸை வந்து சொல்லியிருக்காங்க. ஓசி, பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 1500 ரூபாய் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் டேஷ்போர்டுக்குள்ளே போய்ட்டு உங்கள் கவுன்சிலிங் ஃபீஸை வந்து பே பண்ணிவிட்டு உங்கள் ப்ரிஃபரன்ஸை தேவைப்பட்டால் வந்து மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணிட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுவும் மாற்றலைன்னா ஆல்ரெடி நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த ப்ரிஃபரன்ஸே வந்து யூனிவர்சிட்டி வந்து வச்சுக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங்லாம் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டிக்கு இருக்க சீட்டை பொறுத்து நீங்கள் கொடுத்துருக்க ப்ரிஃபரன்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இண்டிவிஜுவலாக உங்களுக்கு மெயிலும் அனுப்புவோம். அப்போ நீங்கள் டிஎன்ஏயு கோயம்புத்தூருக்கு வந்து உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்கள் சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சொன்ன டேட்குள்ளே வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணல அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. கீழே பார்த்தீங்கன்னா சில நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இதுதான் வந்து ஜென்ரலுக்கும் வொகேஷனலுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன். இதுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்லையா, செப்பரேட் மெயில் வருமா வராதா, இது போல் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி சைடில் அதுக்கான அஃபிஷியல் சொல்யூஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 7.5 ரிசர்வேஷனுக்குமே வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. 7.5 ரிசர்வேஷன் ரேங்க் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருந்தாலே நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 7.5 ரிசர்வேஷன் நிறைய பேர் கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நமக்கு டைம் இருக்குது. 9ஆம் தேதி வரையும் 15ஆம் தேதி வரையும் டைம் இருக்குது. ஸோ இனிமேட்டு எப்போ வேணால் நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ஃபீஸை வந்து பே பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உங்கள் ப்ரிஃபரன்ஸை வந்து மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ இதில் தான் நம்ம ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தோம். ஸோ 7.5 ரிசர்வேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ நீங்கள் கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ப்ரிஃபரன்ஸை மாற்றி வச்சுக்கோங்க. 7.5 ரிசர்வேஷனுக்கு தான் நமக்கு கவுன்சிலிங் ஃபீஸ் இல்லையேன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷனில் சீட் வந்து அலாட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் கவுன்சிலிங் பே பண்ணுற ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு 7.5ல கிடைக்கல, ஜென்ரலில் தான் கிடச்சிருக்குன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணது அதை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 9 to 15க்குள்ளே ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்க 3000 ரூபாய், அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் பே பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் தங்கள் சேர்க்கை நடைபெற்றால் இந்த கலந்தாய்வு கட்டணம் உங்களுக்கு திருப்பி தரப்படும் என்பதை நினைவில் கொள்ளவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுக்கு சீட் கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களோட கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். நீங்கள் கவுன்சிலிங் ஃபீஸ் எதுவும் பே பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. உங்கள் டேஷ்போர்டில் நீங்கள் உங்கள் கவுன்சிலிங் ஃபீஸை வந்து பே பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டால் உங்கள் ப்ரிஃபரன்ஸை வந்து மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 7.5 ரிசர்வேஷனுக்கு இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். கவுன்சிலிங்கில் நீங்கள் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க 7.5லனா உங்களுக்கு அதில் சீட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அதில் சீட் கிடைக்கல அப்படின்னா ஜென்ரல் கோட்டாவில் முடிஞ்ச அளவு சீட்டை வந்து அலாட் பண்ணி கொடுக்க பார்ப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.